ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் மெட்டீரியலில் த்ரெட் கவுண்ட் இருக்குது? இந்த மாதிரி நூலில் த்ரெட் கவுண்ட் இருக்கா? ஆனால் இருக்குது. இது எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் தெரிய வந்துச்சு. இது இப்போ மெட்டீரியலில் த்ரெட் கவுண்ட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. 100, 130, 150 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து த்ரெட் கவுண்ட்டோட திக்னஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம நூலுக்குமே வந்து தைக்கிற நூலுக்குமே வந்து திக்னஸ் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி 16 மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த நூலோட திக்னஸ் தான் வந்து குறிக்குது. இப்போ 40ங்கிறது தின்னரான நூல், 60 அதை விட திக்கு, 80 அதை விட திக்காக இருக்கும், 100 வந்து அதை விட ரொம்பவே திக்காக இருக்கும். இப்போ இந்த திக்னஸ் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம 40ங்கிறத எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷர்ட்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம 40 சைஸ் நூல், அது வந்து ரொம்ப டெலிகேட்டான மெட்டீரியலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி நூலை வந்து ஸ்டிச் பண்ண பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 60 to 80 வரைக்கும் உள்ள நூலை வந்து எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காட்டன் மெட்டீரியலு, ஜார்ஜெட்டு, சில்க்கு, பாலிஸ்டர் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நூலை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் நூல் வாங்கும்போது த்ரெட்டோட திக்னஸ் பார்த்து தான் நூல் வாங்குவீங்களா, இல்லை இனிமே தான் அப்படி வாங்க போகிறீங்களா? என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.